தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் 12ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே போதும், தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கியில் வேலைவாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ 12th படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேசிய விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி. இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் ப்ரொஃபஷனல் செலக்ஷன், அதாவது IBBSலேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 1/8/2025 இருந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/9/2025 வரை என்ன போஸ்டிங் பார்த்தீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான காலி பணியிடங்கள் 7,922 கொடுத்துருக்கூடிய நம்ம பேச்சுலர் டிகிரி ஏதாவது டிகிரி நம்ம முடிச்சிருந்தால் போதும். மத்திய அரசு வேலை ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே முக்கியமான டேட் என்னைக்கு நம்ம காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, அதோட சேர்த்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அதாவது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், இங்கே ஜாப் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க. சம்பளம் ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு காலி பணியிடங்கள் 30 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு பொறுத்த வரைக்கும் 12th படிச்சிருந்தாலே போதும். ஏஜ் லிமிட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 33 வயசு வரைக்கும் இதுக்கான மொத்த காலி பணியிடங்கள் 11,139 கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி டிகிரி CA MBA தேதி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் ஆரம்பம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் 80,000 சொல்லியிருக்காங்க. மொத்த காலி நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இதுவுமே பேச்சுலர் டிகிரியில் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை 50% மார்க், அதாவது www.NABFI அது மட்டும் இல்லை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அனிமல் சைட்டில் தான் போயிட்டு அப்படி வெட்டினரி அப்படிங்கிற வெட்டினரி சயின்ஸ். ஸோ இதில் இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக என்ன ஜாப் படிப்பு அதை நம்ம வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 40 வயசோட இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 4 டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டிவிஷன் 5 years, OBCக்கு 3 years கொடுத்துருக்காங்க. வெளிப்புற மாதிரி ஜெண்டர் ரீஜனல் கிளாஸுக்காக அனௌன்ஸ்மெண்ட் 10 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா SC STக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதர்ஸ் வந்து 850 ரூபாய் கட்டணம். அதாவது என்ன தேர்வு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு வந்து எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸ்கேல் 1 பதவி பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்கேல் 2 ஸ்கேல் 3க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எல்லாத்தையும் அண்ட் தென் இன்டர்வியூ இது முடிச்சோனே நமக்கு என்ன வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க 1/9/2025 இருந்து 21/9/2025 வரைக்கும் நாம அப்ளை பார்த்தீங்கன்னா இதுக்காக விண்ணப்பம் வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். www.ibbs.in மேரில தான் போயிட்டு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்டிங் டேட் எப்போ அப்ளை பண்ண லாங்குவேஜ் இன்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் லாங்குவேஜ் லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த தமிழ்நாடு கிராம வங்கியை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல ஆன்லைனே அப்ளை பண்ணுறது ஈஸியான சேலத்தில் இருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம லோக்கல் அப்ளை அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ண சீரியல் நம்பர். ஸோ அதில் மேலே 3 இதோட வேகன்சி வந்து டோட்டலாக IBBS ஓட வேகன்சியில் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட். நம்ம என்ன வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த சர்ச் பண்ண நோட்டிஃபிகேஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழே காமிக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டேட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எதை பார்த்தீங்கன்னா கிளிக் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கொடுத்தா மதுரை எத்தனை ஸ்டெப் இருக்குது முதல்ல பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோ அதில் உள்ள அப்ளை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் இதுதான் லாஸ்ட் ப்ராசஸ். அப்ளைட் ஃபார் பேசிக் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் கன்ஃபர்மேஷன் நேம் லாஸ்ட் நேம்ல ஃபர்ஸ்ட் டைப் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து சேவ் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நம்ம ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் டீடைல்ஸ் நம்ம ஆட் பண்ணி 2 கொடுத்தாங்கன்னா வந்து பேமெண்ட் கட்டுற மாதிரி நம்பர் நம்ம கொடுத்து அவ்வளோதாங்க. இந்த ஜாப் நம்பர் எல்லாம் அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். பார்த்துக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது வேணுமோ நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி 2 பேன் கார்டுனா ஒரே ஒரு KYC, அப்படி பேன் இல்லை அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லைனா ரேஷன் கார்டு, எனிதிங் இது 3ல் ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே 12th அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா 12th கொடுத்துக்கணும். அல்லது டிகிரி முடிச்சிருந்தோன்னா அது டிகிரியை நம்ம சூஸ் பண்ணிக்கணும்.
கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் நோனன், அதாவது தமிழ், இங்கிலீஷு, வேறு என்ன ரீஜனல் லாங்குவேஜ் தெலுங்கு, மலையாளம் எது தெரிஞ்சாலும் சரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4மே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லாங்குவேஜும் வந்து நமக்கு ரீடு, ரைட்டு அல்லது ஸ்பீக் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம எது படிக்க தெரிஞ்சால் ரீட் கொடுத்துக்கலாம், எழுத மட்டும் தெரியும்னா ரைட்டு, அல்ல ஸ்பேஸும் தெரியும்னா ஸ்பீக். இது எது 3மே தெரியும் அப்படின்னா ஆல் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிக்ளரேஷன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா போதும். ஓகே, தேங்க்யூ டு